இட்ஸ் மை மார்னிங் ரொட்டீன். அதிகாலை 6 மணி. ஆனால் நான் 5:30க்கு எந்திரிச்சிட்டு குளிச்சு சீவி சிங்காரிச்சு வெளியில் வரதுக்கு மணி 6 ஆயிடுச்சு. ஒன் ஆஃப் த மை ஃபேமிலி ஃபங்க்ஷன், எங்கள் அண்ணனுக்கு வந்து கல்யாணம் இன்றைக்கி, அதனால பந்தக்கால் ஊன்றாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து கிளம்பியிருந்தேன். என்கிட்ட 5 to 6 சொல்லியிருந்தாங்க. நம்மலாம் எத்தனை மணிக்கு கிளம்புவோன்னு தெரிஞ்சு தான் சொல்லியிருப்பாங்க போல். அவங்கன்னா 6 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 5 to 6 சொன்னால் தான் இவ்வளோ 7 மணிக்காவது அட்லீஸ்ட் வருவாள்னு நினச்சிட்டு சொல்லிட்டாங்க போல். நான் 5 மணிக்கே அலாரெல்லாம் வச்சு எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ரெடியாகி போனால் அங்கே பந்தக்காலே உள்ள என்னம்மா இன்னும் ஊனலான்னு கேட்டால் உனக்காக தான் வெயிட்டிங். அப்புறம் அப்படியே புல்லரிச்சு போயிடுச்சு எனக்கு. அப்படியே அம்மா வீட்டுக்கு போய் அம்மா ஒழிச்சிட்டு அம்மா வந்து அத்தை பொண்ணுக்கு வந்து சாரி வாங்கியிருந்தாங்க, அதை காமிச்சாங்க. அவளுக்கு வந்து இன்றைக்கி அவங்க தட்டு வச்சு கொடுக்குறதுனால, அதாவது எங்கள் தாய் மாமா பொண்ணுக்கும் எங்கள் பெரியம்மா பையனுக்கும் கல்யாணம். 2 பேருமே எங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன். இது வந்து அண்ணன் வீட்டில் வந்து பந்தக்கால் உண்ணது. பொண்ணு வீட்லேயும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் பொண்ணு வீட்டுக்கு போகிற அளவுக்கு டைம் இல்லை. என்னதான் இருந்தாலும் அண்ணனுக்கு தானே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அப்புறம் தானே அன்னைக்கு. அதனால் அண்ணன் வீட்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். பந்தக்கால் எல்லாமே ஊனியாச்சு. காலையில் நலுங்கு வைக்கிறேன் இருமா அப்படின்னாங்க. நீங்கள் சோறெல்லாம் பொங்கி வைங்க, நான் போய் என் பிள்ளைங்க புருஷனிக்கு அனுப்பி விட்டுட்டு அப்புறமா சோறு திங்க வரேன்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பி வந்தேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.